அன்பார்ந்தவர்களே, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பெயர்க்கலாம் என்ற இறை வார்த்தையை ஒரு எளிய ஜெபமாக எண்ணுகிறோம் அல்லவா? உண்மையான நம்பிக்கை என்பது நம்முடைய முழு வாழ்நாள் முழுவதும் நாம் இறைவனை தேடினாலும் அவரிடம் எதையும் கேட்கும் தகுதி உள்ள அந்த தூய நம்பிக்கையை முழுமையாக பெற்றுவிட்டோம் என்று நம்மால் சொல்லவே முடியாது. ஏனெனில் அந்த நம்பிக்கை மனித முயற்சியால் உருவாவது அல்ல. அது இறைவனிடம் இருந்து நாம் பெற வேண்டிய ஒரு மகா கொடை. அந்த உன்னதமான நம்பிக்கையை நமக்குள் வளர்த்து கொள்ளவே நாம் இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். புனித சூசையப்பர் வணக்க மாதமான இந்த மார்ச் மாதத்தில் அந்த உத்தம தந்தையின் விசுவாசத்தை நாம் தியானிப்போம். அவர் எதையும் ஆராயாமல் இறைவனின் வார்த்தையை மட்டும் நம்பி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். தவ காலத்தின் இந்த பயணத்தில் நம்மிடம் இல்லாத அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இறைவனிடம் இறந்து கேட்போம். ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். ஜெபமாலையின் ஒவ்வொரு மணியும் நம்முடைய பலவீனமான நம்பிக்கையை உறுதியாக்க உதவும். நாம் ஜெபிக்க ஜெபிக்க நம் இதயத்தில் விசுவாசம் வளரும். அந்த விசுவாசம் வளரும் போது நம் வாழ்வின் மலை போன்ற துயரங்கள் தானாகவே விலகி செல்லும். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தை. உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சிமைக்கு முன்னால் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த தவ காலத்தின் புனித நாளில் எமது நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். எமது வாழ்நாள் முழுவதுமே உம்மை பற்றி கொள்ள போதுமானதல்ல என்பதை நாங்கள் உணர்கிறோம். எனினும் எமக்கு விசுவாசத்தை ஒரு கொடையாக தந்தருளும். புனித சூசையப்பரின் பரிந்துரையால் எமது இல்லங்களில் நிலவும் தீராத சிக்கல்கள், தீராத வியாதிகள் மற்றும் மன போராட்டங்கள் எனும் மலைகளை உமது வல்லமையால் அப்புறப்படுத்தி அருளும். ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள் என்ற கட்டளையின்படி நாங்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும் வரையில் இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு பலம் தாரும். உம்மால் எல்லாம் கூடும் என்ற உறுதியோடு எமது வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள